வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், சுழல் பகுதி 16. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதுல கேட்கலாம். கதை உக்ரோதயத்தை மீட்டு விஜய விக்ரமனிடம் கொடுத்துவிட்டு ஸ்ரீ புருஷனையும் விடுவித்துவிட்டு மீண்டும் காஞ்சிக்கு திரும்பாமல் வில்வலத்திற்கு திரும்பிவிட்டான் உதயச்சந்திரன். உக்ரோதயத்தை மீட்டு கொடுத்ததால் மனம் இலகி மனைவி ரேவாவுடன் தன்னை தேடி நந்திவர்மன் வில்வலம் வருவான் என்று நினைத்தான் உதயச்சந்திரன். ஆனால் உதயச்சந்திரன் எதிர்பார்த்தது போன்று நந்திவர்மன் அவனை சந்திக்க வரவே இல்லை. ஒரு திருமண வாழ்த்து செய்தியோ உக்ரோதயத்தை மீட்டதற்கு நன்றியோ கூறவில்லை. இன்னும் கூறுவதென்றால் தனது கையாலாக தனத்தை எண்ணி கூடாரத்தில் கதறி எழுத நந்திவர்மன் வெளியே வரும்போது இன்னும் இறுகிவிட்டிருந்தான். மதுரச போதையில் வைரமேகன் இவனை குறித்தும் உதயச்சந்திரனை புகழ்ந்தும் பேசியதால் ஏற்பட்ட கோபம் மட்டும் காரணமல்ல. உதயச்சந்திரன் மீது அளவு கடந்த அன்பும் ஆதரவும் கொண்டிருந்தவன்தான். ஆனால் மன்னனாக பதவியேற்ற அன்று கடிகை மைதானத்தில் நடைபெற்ற நாடகத்தை கண்டானே, அந்த நாடகத்தில் நடித்தவர்களை பாராட்டும் எண்ணத்துடன் அவர்களது ஒப்பனை அறைக்கு சென்றபோது அங்கு நடைபெற்ற சம்பாஷணை நந்திவர்மனை நிலைகுலைய செய்துவிட்டது. அந்த நாடகத்தில் நடித்தவர்கள் தன்னை பற்றி குறிப்பிட்ட சில கருத்துக்கள் நந்திவர்மனை மிகவும் அவமானமடைய செய்துவிட்டன. மேடைக்கு பின்பாக இருந்த ஒப்பனை அறையில் பெண்கள் சிலர் ஒப்பனைகளை கலைத்தபடி உரையாடி கொண்டிருந்தனர். மீனா, இன்று உனது நடிப்பு மிகவும் அருமை. வேகவதி ஆறாக நீ உணர்ச்சியை கொட்டி நடித்த விதம் அனைவரையும் கவர்ந்துவிட்டது. ஒரு பெண் கூற மீனா என்று அந்த பெண் பதிலளித்தாள். எனக்கும் இன்று பரம திருப்தி விஜயா. முதல் வரிசையில் உதயச்சந்திரர் வேறு அமர்ந்து நாடகம் பார்த்தாரா? எனது கை கால்கள் வெலவெலத்து போயின. பொதுவாக அவர் நாடகம் நடனம் எல்லாம் பார்க்க வரமாட்டார் அல்லவா? இன்று அவர் வேறு நாடகம் பார்க்கிறார் என்கிற பயத்தில் மிகவும் கவனமாக நடித்தேன். நானும் கவனித்தேன் மீனா. தளபதியார் உதயச்சந்திரன் தான் என்ன கம்பீரம்! அவரது நெடிய உருவமும் மலையை போன்ற தோள்களும் வெண்கல குரலும் முறுக்கு மீசையும் ஓங்கி வளர்ந்த மரங்களை போன்ற கால்களும் தெரித்து விடுவது போன்ற உடல் வலிமையையும் பார்வையாலேயே கருங்கற்களை பிளந்து விடுகின்ற கூர்மையையும் கொண்டிருக்கிறாரே, எவ்வளவு கம்பீரம்! விஜயா கூறினாள். ஏதேது, தளபதியாரிடம் காதல் கொண்டு விட்டாய் போல இருக்கிறதே. அகல்யா என்கிற இன்னொருத்தி சிரித்தாள். கொண்டால் என்ன தவறு அகல்யா? பார்ப்பதற்கு எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறார். விஜயா கூற அவர்கள் பேசுவதை தொடர்ந்து கேட்டபடி நின்றான் நந்திவர்மன். ஏன், நமது மன்னர் நந்திவர்மர் கூட அழகாகத்தான் இருக்கிறார். அகல்யா கேட்க விஜயா என்கிறவள் தந்த பதில் நந்திவர்மனை கொதிக்க வைத்தது. என்ன அழகு அவரிடம் உள்ளது! சோகை பிடித்தது போன்ற வெண்மை நிறத்தை தவிர அந்த பாலகரிடம் என்ன இருக்கிறது? வெண்ணெயை உருட்டி செய்தது போன்ற ஒரு மேனி, அப்போதுதான் தாய்ப்பால் குடித்துவிட்டு எழுந்தது வந்து போன்ற முகம். ஆண் என்றால் உடலில் வலிமையும் வீரமும் பொங்க வேண்டும். இவன் எப்போது கோபம் கொள்வான், எப்போது எரிமலை என பொங்குவான் என்கிற பயம் உண்டாக வேண்டும். நமது மன்னரை பார்த்தால் பயமா உண்டாகிறது? திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையை போன்று விழித்துக் கொண்டிருக்கிறார். நாடகத்தை கூட அவர் ரசித்தது போல தெரியவில்லை. நடுநடுவே திராட்சை கனிகளை உண்பதிலேயே கவனத்தை செலுத்தினார். உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு நந்திவர்மரை காணும் போது மன்னன் என்கிற எண்ணமே தோன்ற மாட்டேன் என்கிறது. இந்த பிரகிருதியை காம்போஜத்திலிருந்து தருவித்திருக்கவே வேண்டாம். நமது உதயச்சந்திரரே மன்னனாக அரியணையில் அமர்ந்திருக்கலாம். அவரும் ராஜசிம்ம பல்லவரின் பேரன் தானே? விஜயா கூறினாள். ஆமாம், எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. மீனா என்கிற பெண் கூற நொறுங்கிய இதயத்துடன் மீண்டும் ஒத்தாடை நந்தவனத்தில் நுழைந்தான். அனைவரும் உதயச்சந்திரனுக்கு மரியாதை செலுத்துவதும் அவனிடம் பேசுவதுமாக இருக்க தான் பேருக்கு ஒரு மன்னன் என்பதாக உணர்ந்தான். இரவு விருந்தின் போது சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருந்தான். திருமணத்தன்று இரவு வைரமேகன் மதுரச போதையில் உதயச்சந்திரன் மன்னனாக பதவியேற்பான் என்கிற நம்பிக்கையில்தான் குந்தல படைகளை அனுப்பியதாக கூறியதும் அவனது கட்டுப்பாடு தளர்ந்தது. உதயச்சந்திரனை வெறுத்து ஒதுக்க துவங்கியிருந்தான். உக்ரோதயத்துடன் வந்தவன் அதனை ஆலவாயிடம் கொடுத்து கஜானாவில் பத்திரப்படுத்த சொல்லிவிட்டு தனது பள்ளி அறைக்கு சென்று விட்டான். மனைவி ரேவாதேவி உக்ரோதயத்தை மீட்டு வந்ததற்காக அவனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுக்க கோபத்தில் ஆரத்தி தட்டை தட்டிவிட்டான். எனக்கு ஏன் சுழற்றுகிறார் ஆரத்தி? உனது அண்ணன் உதயச்சந்திரன் தான் உக்ரோதயத்தை மீட்டு வந்தான். அவனுக்கு சென்று எடு ஆரத்தி. பொருத்தமாக திருமணம் வேறு செய்து கொண்டிருக்கிறான் என்றபடி மஞ்சத்தில் சரிந்தான். ராஜகுரு சதகரணி மூலம் நடந்ததை அறிந்து கொண்டாள் ரேவா. அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவதில்லை. உதயச்சந்திரன் மட்டும் சமயத்தில் அங்கு செல்லவில்லை என்றால் நந்திவர்மனின் கதை முடிந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டாள். உதயச்சந்திரன் மக்களாலும் பல்லவ படைகளாலும் மிகவும் விரும்பப்படுகிறான் என்கிற உண்மை மெதுவாக அவளுக்கு உரைத்தது. மீண்டும் நந்திவர்மனுக்கும் உதயச்சந்திரனுக்கும் சமரசம் ஏற்படுத்தினால் என்ன என்று மனதினுள் அவள் நினைத்தாள். ஆனால் காலம் கடந்துவிட்டது என்பதை உணர்த்துவது போன்று மறுநாள் விடியலில் நந்திவர்மன் ரதத்தில் மாவிளக்கைக்கு பயணமானான். தன்னிடம் கூட விடைபெற்றுக் கொள்ளாமல் அவன் பரபரப்புடன் மாவிளக்கை கிளம்பியது அவளுள் உறுத்தலை ஏற்படுத்தியது.
காம்போஜத்திலிருந்து வாங்மேயா என்கிற களம் வந்து மாவிளக்கையில் நின்றது. அந்த களத்தில் இருந்து பெரிய பலகை ஒன்று கரை வரை நீள அந்த பலகையில் மிக நேர்த்தியாக படிகள் செதுக்கப்பட்டிருந்தன. அந்த களத்தை ஆவலுடன் பார்த்தபடி நின்றான் நந்திவர்மன். களத்திலிருந்து முதலாவதாக வெளிப்பட்டார் தேவராஜ மார்க்கத்தின் தலைவர் ஷயமந்தக சிம்மவபு. பல்லவ மல்லா! நந்திவர்மனின் பழைய பெயரை உச்சரித்தபடி தனது இரு கைகளையும் விரித்து அவனை நோக்கியபடி இறங்கி வந்தார் சிம்மவபு. அவரை தொடர்ந்து கடுமையான தோற்றத்துடன் ஒருவன் இறங்கினான். காம்போஜத்தின் பழைய தளபதி விருத்தமயன், மனதில் ஈரம் இல்லாதவன். அவனை தொடர்ந்து கிரிராஜன் என்கிற அரசியல் சுத்திரதாரி இறங்க, அவரை தொடர்ந்தால் அவரது மகள் சுரஞ்சனா. அவர்களை தொடர்ந்து தேவராஜ மார்க்கத்தை சேர்ந்த விற்பனர்கள், வியாபாரிகள், கலைஞர்கள் என்று 60 முதல் 70 பேர் களத்திலிருந்து இறங்கி வந்தனர். பல்லவம் அல்லா, மன்னனாக அரியணை ஏறிவிட்டாயா? கேட்பதற்கே உற்சாகமாக உள்ளது. அஸ்வமேதையாக பூமியான காஞ்சியை நம்மவன் ஆளுகிறான் என்பதே பெருமையாக உள்ளது என்றார். அவரது திருவடியில் விழுந்து பணிந்தான் நந்திவர்மன். விருத்தமயன் நந்திவர்மனை நோக்கி தலைகுனிந்து பணிய, விருத்தரை நலமா? நந்திவர்மன் கேட்க சிரித்தான் மயன். நலமாக இருக்கத்தான் தங்களை நாடி வந்திருக்கிறேன் என்றதும் புன்னகையுடன் அடுத்து வந்து நின்ற கிரிராஜரை நோக்கினான். வரவேண்டும் கிரிராஜரே, சான்றோருடைய நகரம் காஞ்சி. அதில் நீர் வசிக்கவில்லை என்றால் எப்படி? நந்திவர்மன் கூறிக்கொண்டிருந்த போதே அவரது பின்பாக நின்று தனது படபடக்கும் இமைகளால் நந்திவர்மனை நோக்கினாள் சுரஞ்சனா. இந்த அழகு மன்னனை இழந்தது காம்போஜத்தின் துர்பாகியம், பெற்றது காஞ்சியின் பாக்கியம் என்றதும் நந்திவர்மனின் கண்கள் வியப்பால் விரிந்தன. அட, உங்கள் மகள் சுரஞ்சனாவும் வந்திருக்கிறாளா? காஞ்சி இனி களைகட்டும் என்றபடி அவளை ஆர்வத்துடன் பார்த்தான். சிறு வயதிலிருந்தே இவனிடம் நல்ல தோழமை பாராட்டி வந்தாள். மற்ற 3 சகோதரர்களுடன் பழகினாலும் பல்லவ மல்லனிடம் மட்டும் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார். தன்னை கேவலப்படுத்திய அந்த நாடக பெண்மணிகளின் முன்பாக இந்த பேரழகியை நிறுத்தி, இவள் கால் தூசுக்கு நீங்கள் சமானமாக மாட்டீர் என்று கூற வேண்டும். அனைவரும் காஞ்சிக்கு வர வேண்டும் என்று வரவேற்ற நந்திவர்மன் அவர்களுக்கு ரதங்களையும் புறவிகளையும் மாட்டு வண்டிகளையும் வழங்கினான். அனைவரும் மாவிளக்கிலிருந்து ஒத்தாடை அரண்மனைக்கு புறப்பட்டனர். ஐயோ, பல்லவம் இவ்வளவு வெப்பம் கொண்ட நாடா? தனது மேலாடையால் விசிறிக்கொண்டாள் சுரஞ்சனா. அனைவரும் ஒத்தாடை அரண்மனையை அடைந்ததும் விருத்தமயன் முகம் சொலித்தான். இந்த சிறிய மாளிகையா பல்லவரின் அரண்மனை? விருத்தன் நையாண்டி செய்ய சிம்மவபு அவனை கண்டிப்புடன் நோக்கினார். நாம் இங்கே குதூகலமாக பொழுதை கழிக்க வரவில்லை. நமது தேவராஜ மார்க்கத்திற்கு சொந்தமான பொக்கிஷங்களை கைப்பற்றி இங்கிருக்கும் அத்திமலையை தேவராஜ மார்க்கத்தின் பாதைக்கு கொண்டு வர இருக்கிறோம். சிம்மவபு கூறியதை விருத்தமயன் கவனித்துக் கொண்டிருந்த அதே சமயம் வண்டிக்காரனின் பரந்த முதுகு விரைத்தது. அவனது கழுத்து நரம்புகள் புடைத்தன. சாயா வக்ரன் என்கிற நிழலை பிடிப்பான் தான் அந்த வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தான். அவர்களை ஒத்தாடையில் இறக்கிவிட்டு வண்டியை வில்வலத்திற்கு செலுத்தினான் சாயா வக்ரன். காம்போஜத்தில் இருந்து வந்திருக்கும் படையினரின் நோக்கத்தை உதயச்சந்திரனிடம் தெரிவிப்பதற்காக. அன்று இரவு காம்போஜத்தில் இருந்து வந்தவர்களுக்கு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தான் நந்திவர்மன். ரேவாதேவி தன்னை மிகவும் நேர்த்தியாக அலங்கரித்துக் கொண்டு விருந்துக்கு வந்தாள். நந்திவர்மன் தனது இருக்கையில் அமர அவனது வலப்புறம் ரேவாதேவியும் இடப்புறம் சுரஞ்சனாவும் அமர்ந்தனர். மற்ற பிரமுகர்கள் வரிசையில் அமர்ந்தனர். ஒரு பல்லவ பிரமுகரை அடுத்து ஒரு காம்போஜ பிரமுகர் அமர்த்தப்பட்டார். அவ்வகையில் தண்டநாயகர் ஆலவாயர் பக்கலில் விருத்தமயனும், காஷ்யப சதகர்னின் அருகில் ஷயமந்தக சிம்மவபுவும், மதுசூதன பண்டிதர் பக்கலில் கிரிராஜரும், உபதளபதி விஜயவிக்ரமன் பக்கலில் ஜனமேயன் என்கிற காம்போஜ வீரனும் அமர்ந்தனர். நந்திவர்மனை கடந்து ரேவாதேவியை எட்டி நோக்கினாள் சுரஞ்சனா. பல்லவம் அல்லா, உனது மனைவி ஒரு பதுமையை போன்று இருக்கிறாள். உன்னளவு நிறமில்லை என்றாலும் அழகாக இருக்கிறாள், சுரஞ்சனா கூறினாள். சிம்மவபு தனது அருகில் அமர்ந்திருந்த காஷ்யப சதகர்ணியை தன் இடுங்கிய கண்களால் நோக்கினார். ராஜகுருவே, உங்கள் அத்திமலை தேவராஜ ஆலயத்தில் எவ்வித ஆகமங்களை பின்பற்றுகின்றீர்? பல்லவத்தில் 2 வகை ஆகமங்களை பின்பற்றும் ஆலயங்களும் உள்ளன. அத்திமலையில் பாஞ்சரார்த்த ஆகமங்களை பின்பற்றுகின்றனர், சதகர்ணி கூறினார். எங்கள் தேவராஜ மார்க்கத்தில் 2 வகை ஆகமங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. எங்கள் ஆகமங்கள் விஸ்வநாத ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது, சிம்மவபு கூறினார். வேதங்கள் பசுக்கள் என்றால் ஆகமங்கள் அவை கறக்கும் பால் அல்லவா? சதகர்ணி கூற விருந்தினர்கள் அனைவரும் தேவராஜ மார்க்கத்தின் அதிகாரியும் பல்லவத்தின் ராஜகுருவும் நிகழ்த்தும் உரையாடலை ஆர்வத்துடன் கவனித்தனர். உண்மைதான் பல்லவ ராஜகுருவே, ஆனால் உங்கள் ஆகமங்களுக்கும் எங்கள் ஆகமங்களுக்கும் வேறுபாடு உண்டு. வேதங்கள் பசுக்கள் தான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எங்கள் விஸ்வநாத ஆகமங்கள் காமதேனு தானாக சுரக்கும் பால் போல தானாகவே பலனளிக்க வல்லது. சிம்மவபுவின் தொனியில் தங்களது தேவராஜ மார்க்கமே உயர்ந்தது என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்கிற அவசரமும் தெரிந்தது. எங்களிடமும் பஞ்சதார்த்த ஆகமங்கள் உள்ளன. 5 இரவுகளில் திருமாலே விஸ்வசேனனிடம் உரைத்த ஆகமங்கள் உள்ளன.
அவை பொதுவாக இங்கே இது வேண்டும் அது வேண்டும் என்று கோரி இறைவனுக்கு தொண்டு புரிவதில்லை. எங்கள் ஆராதனைகளே கைங்கரியமாக கருதுகிறோம். என்ன இருந்தாலும் கர்மபூமிதான் இது. கடல் கடந்து இருக்கும் பிரதேசங்கள் போகபூமி. இங்குதான் செய்யும் கர்மங்களுக்கு வீரியம் அதிகம். எனவேதான் பிரம்மனும் அஸ்வமேதம் செய்ய காஞ்சிவனத்தை தேர்ந்தெடுத்தான். சற்றே காட்டத்துடன் ஒலித்தது சதகர்ணியின் குரல். இருக்கலாம் சதகர்ணி, ஆனால் உங்கள் மண்ணில் வாழ்பவர்களுக்கு அதன் பெருமைகள் தெரிவதில்லையே. வேதங்கள் ஆகமங்கள் எல்லாமே நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். பொக்கிஷங்களை எப்படி போற்ற வேண்டும்? உதாரணத்திற்கு அத்திமலை தேவராஜனின் தேவ உடும்பர மேனி எத்தகைய பொக்கிஷம்! உலகிலேயே தற்போது ஒரே ஒரு தேவ உடும்பர அத்தியினால் ஆன மேனி இருக்கும் நிலையில் அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று தெரியவில்லையே. சிம்மவபு கூற அதை கேட்டு தண்டநாயகரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்ன செய்வது? பொக்கிஷங்களை குறிவைத்து கடலுக்கு அப்பால் இருக்கும் பகுதிகளிலிருந்து பலரும் வருகின்றனர். யார் நல்லவர் யார் தீயவர் என்று நம்மால் எப்படி பாகுபாடு செய்ய முடியும்? அத்திமலை தேவன் தான் தன்னையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆளவாயர் கூறியதும் சிம்மவபு நந்திவர்மனை நோக்கினார். காணாமல் போன அத்திமலையானின் சிலையை பற்றி தகவல் ஏதேனும் கிடைத்ததா? விருத்தமயன் கேட்க மதுசூதன பண்டிதர் அவனை சற்றே எரிச்சலுடன் நோக்கினார். அது எங்கள் நாட்டின் உள் விவகாரம். அதனை பற்றி பொது விருந்தில் விவாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. பண்டிதர் கூற அவரை உறுத்து பார்த்தார் சிம்மவபு. பண்டிதரே, மறந்துவிடாதீர்கள், நம் இரு நாடுகளும் பங்காளி நாடுகள். அஸ்வத்தாமாவின் இரு மகன்களின் வழி வந்தவர்கள் நாம். இருவரும் காஞ்சியில் தோன்றியவர்கள். எந்த உரிமையில் நீங்கள் எங்கள் இளவரசரை இங்கே மன்னனாக அழைத்து வந்துள்ளீரோ அதே உரிமையில்தான் நாங்களும் அத்திமலை தேவனை பற்றி விசாரப்பட அருகதை உண்டு. சிம்மவபு புன்னகையுடன் கூறினாலும் அவர் குரலில் இருந்த காட்டம் பண்டிதரை அரண்டு போக செய்தது. தன்னை நந்திபுரத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே மறைத்து வைத்து பாண்டியரிடமிருந்து காப்பாற்றுவதில் பெரும் பங்காற்றியிருந்த மதுசூதன பண்டிதரின் உதவிகளை அலட்சியம் செய்தான் நந்திவர்மன். மதுசூதன பண்டிதரே, இது நந்திபுரம் அல்ல, நந்திவர்மனின் அரண்மனை. விருந்தினர்களை விருந்தினர்களால் நடத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். பண்டிதர் தலையை குனிந்து கொண்டார். நிலைமையை சமாளிக்க பேச்சை திசை திருப்பினாள் ரேவாதேவி. சிம்மவபு சுவாமி, உங்கள் தேவராஜ மார்க்கத்தை பற்றி கூறுங்களேன். தேவராஜனை மட்டுமே வழிபடும் மார்க்கம் எங்கள் தேவராஜ மார்க்கம். நாட்டின் மன்னனை அவனே தேர்ந்தெடுத்து ஆள வைக்கிறான். தற்போது இரண்ய ஹரிவர்மன் அவ்வகையில் தேவராஜனின் பிரதிநிதி. அவன் மகனை தனது மூல இருப்பிடமான அத்திமலை உள்ள காஞ்சியை ஆள வைத்ததும் அவனே. சிம்மவபு கூற நந்திவர்மன் அவரை கேள்வியுடன் பார்த்தான். காம்போஜ தேவராஜ மார்க்கமும் இங்கு அத்தியூரின் வைணவமும் தேவராஜனை தானே தொழுகின்றன. இரு மார்க்கங்களுக்கும் வேறுபாடு உண்டா? நந்திவர்மனை புன்சிரிப்புடன் நோக்கினார் சிம்மவபு. உள்ளது பல்லவம் அல்லா, இரு வழியும் மோட்சத்தை தான் நாடுகின்றன. ஆனால் இங்குள்ளவர்கள் போன்று சரணாகதி கைவல்யம் போன்ற மோட்ச சாதனங்களை நமது தேவராஜ மார்க்கம் ஏற்பதில்லை. முழு மூச்சுடன் பக்தியோகத்தை கடைபிடிக்கிறோம். மிகவும் சிரமமானது என்றாலும் அந்த சிரமங்களை ஏற்கிறோம். சரணாகதி கைவல்யம் போன்றவை எல்லாம் ஆன்ம பலம் இல்லாதவர்களுக்கு என்று நம்புகிறோம். முக்கியமாக கைவல்யத்தை நாம் ஏற்பதே இல்லை. மோட்சம் என்பதை ஒவ்வொரு மார்க்கமும் ஒவ்வொரு பெயரில் சொல்லியிருக்கும். அத்வைதிகள் அதை ஆத்ம ஷாகாரம் அல்லது பிரம்ம ஷாகாஷ்காரம் என்கிறார்கள். சைவர்கள் சிவ ஷாபுஜ்யம் என்றும் வைணவர்கள் விஷ்ணு சாபுஜ்யம் என்கிறார்கள். தேவராஜ மார்க்கத்தை சேர்ந்த நாம் தேவராஜ சாயுஜம் என்கிறோம். புத்தர் ஒரு தீபம் அணைந்து போய்விட்டார் போல கைலம் அழிந்து போய்விட்ட நிர்வாணம் என்கிறார். ஜைன மதத்திலும் யோக சாஸ்திரத்திலும் கேவலஸ்திதி கைவல்யம் என்றே மோட்சத்தை சொல்லியிருக்கிறது. தேவராஜ மார்க்கத்தை பொறுத்தவரை சகலமும் தேவராஜனே. சிம்மவபு விளக்கினார். அனைவரும் அமைதியாக சிம்மவபு கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நடுநடுல கொஞ்சம் திக்குது. எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸாக இருக்குது. எனக்கு சான்ஸ்கிரிட் அவ்வளோ வாசிக்க தெரியாது. அதனால தான் இந்த தடுமாற்றம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கதையை கேளுங்க. கதை. ஆளவாயர், சதகரணி, விஜய விக்ரமன் அனைவருக்கும் ஒன்று மட்டும் தெளிவானது. இந்த காம்போஜ குழாம் பல்லவத்தில் பல குழப்பங்களை உண்டு பண்ண போகின்றது. இந்த குழாத்திடம் மன்னன் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பல்லவம் அல்லா, நாளை காலை நாங்கள் அத்திமலைக்கு விஜயம் செய்ய இருக்கிறோம். ஏற்பாடுகளை செய் என்றவுடன் நந்திவர்மன் தலையசைத்தான். விருந்து முடிந்தது. அனைவரும் ஒத்தாடை அரண்மனை விட்டு புறப்பட்டனர். மதுசூதன பண்டிதர் சதகர்ணியின் செவிகளில் கிசுகிசுத்தார். எனக்கு என்னவோ எதுவும் சரிப்படவில்லை. இந்த காம்போஜ பட்டாளம் எதற்காக காஞ்சிக்கு வந்தது என்பதே மர்மமாக உள்ளது. மன்னரை தங்கள் வசப்படுத்திக் கொண்டு என்னவெல்லாம் செய்ய திட்டமிடுகின்றனரோ. இந்த சமயம் பார்த்து உதயச்சந்திரன் வேறு ஒதுங்கி நிற்கிறாரே. பல்லவம் ஒழிந்த மடமாக அல்லவா உள்ளது? பண்டிதர் விட்ட இடத்திலிருந்து சதகர்ணி தொடர்ந்தார். ஆம், நாளை வேறு அத்திமலை தேவன் ஆலயத்திற்கு செல்லப் போகிறார்களாம்.
அத்திமலையில் என்ன சதிகளை அரங்கேற்ற உள்ளார்களோ? ஒன்று செய்வோம். நாளை உதயச்சந்திரனை சந்திக்க வில்வலம் செல்வோம். சதகர்ணி கூற ஆளவாயிருக்கும் அது நல்ல யோசனையாகப்பட்டது. ஒத்தாடை அரண்மனை அந்தப்புறத்தில் ரேவாதேவி நந்திவர்மனுக்காக காத்திருந்தாள். நந்திவர்மனோ விருந்தினர் மாளிகையில் சிம்மபாபு, விருத்தமயன், கிரிராஜர், சுரஞ்சனா ஆகியோருடன் அமர்ந்திருந்தான். உங்களுக்கு ஒரு முக்கியமான பொருளை காட்டப்போகிறேன் என்றபடி தனது மேலாடையில் மறைத்து வைத்திருந்த உக்ரோதத்தை எடுத்து அவர்கள் முன்பாக முக்காலியில் வைத்தான். இதுதான் ஸ்ரீதலமணி. இதன் இப்போதைய பெயர் உக்ரோதயம். ஹஸ்த நட்சத்திரத்தன்று ஒளிர்விடும். இதன் கற்கள் எச்ச நேத்திர கற்களால் ஆனது. மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. நந்திவர்மன் கூற அதை கண்ட ஷயமந்தக சிம்மபுபுவின் கண்கள் விரிந்தன. இவைதான் நமது தர்ம நகரத்தில் நிலநடுக்கத்தை உண்டு செய்யும் கற்கள். ஹஸ்த நட்சத்திரத்தன்று தேவராஜனுக்கு இதை சாற்றும் போது நமது ஐராவத மலையின் வசந்த குடிரத்தில் இதன் ஒளியை பல மன்னர்களும் அரசிகளும் கண்டிருக்கின்றனர். பலே நந்திவர்மா, இதனை கண்டெடுத்து விட்டாய் என்றாய். விரைவில் தேவராஜனின் பிரதிமையும் நாம் கண்டெடுத்து விடுவோம். எனக்கு நீ தந்த வாக்கு நினைவிருக்கிறதா? பிரதிமை கிடைத்தவுடன் அதனை காம்போஜத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது. ஐராவத மலையின் உச்சியில் ஆதி தேவராஜனை பிரதிஷ்டை செய்து நமக்கு உரியவனாக ஆக்கிக் கொள்வோம், சிம்மபாபு கூறினார். தரும நகரத்தின் பாழடைந்த பிரவாள மாளிகையின் பின்புற அடுக்கலையின் மீதிருந்த புகை போக்கியினுள் பதுங்கியிருக்கும் அத்திமலையான் செவிகளில் இவர்களது உரையாடல் விழுந்ததா தெரியவில்லை. அவன் தனக்குரிய ஆலயத்தை எப்போது அடையப் போகிறான்? அவனுடைய பிரச்சனைகள் இப்போதைக்கு தீர்ந்த பாடில்லை. தனது பிரச்சனைகளை அவன் எங்கனம் சமாளிக்கப் போகிறான் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காம்போஜ குழுவினருடன் அத்திமலைக்கு வந்திருந்தான் நந்திவர்மன். ஆலயத்தின் சந்நிதியில் நின்றிருந்த சிம்மபாபு தேவராஜனாக நின்றிருந்த பிரதிமையை வெறித்து பார்த்தார். இவர் ஸ்ரீவரம் என்கிற மாலிருஞ்சோலை மலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட வரதநாராயணன். அவர் மீண்டும் கிடைக்கும் வரை இவர் இங்கே வரதனாக அருள்பாலிப்பார் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆலய தலைமை பட்டர் சுதர்சன அர்த்தங்கி கூற தலையசைத்தார் சிம்மபாபு. இருக்கட்டும் என்றபடி ஓரக்கண்களால் அருகே இருந்த நந்திவர்மனை கவனித்தார். இவர் நிரந்தரமாக இங்கேயே இருக்கட்டும். தேவ உடும்பர அத்திமேனியான் காம்போஜத்து ஐராவத மலையில் இருக்கட்டும் என்று பொருள்பட நந்திவர்மனை ஆழமாக பார்த்தார். ஆலயம் பிரம்மாண்டமாகத்தான் இருந்தது. ஐராவத மலையளவு பெரியதாக இல்லாவிட்டாலும் இதன் கீர்த்தி அதை காட்டிலும் பெரியது. பிரம்மதேவன் அஸ்வமேத யக்னம் செய்த இடம். மேலும் இவரது தேவராஜ மார்க்கத்தை காட்டிலும் அத்தியூரில் ஆகம வழிபாடுகளுக்கு பெருமை அதிகம். அவற்றின் வீரியத்தை சிம்மபுபுவினால் உணர முடிந்தது. கிரிராஜர் சிம்மபுவின் செவியில் கிசுகிசுத்தார். இந்த ஆலயம் நமது தேவராஜரை போன்று அல்லாமல் கிழக்கு நோக்கி நிற்கிறதே, அது ஏன்? இங்குள்ள ஆலயங்கள் எல்லாமே கிழக்கு நோக்கித்தான் அமைந்திருக்கும். அவர்கள் சூரிய பாதையை நோக்கியே தங்களது ஆலயங்களை அமைப்பார்கள். நம்மை போன்று சந்திர பாதையை நோக்கி அமைப்பதில்லை, சிம்மபாபு விளக்கினார். நாம் இனி காஞ்சியில் வசிக்கப் போகிறோம் என்றால் நமக்கென்று ஒரு ஆலயம் வேண்டாமா? நமது தேவராஜ மார்க்கத்தை, நமது விஸ்வநாத ஆகமங்களை பின்பற்றி ஆராதனை செய்ய ஒரு ஆலயம் தேவை அல்லவா? சுரஞ்சனா சிம்மபாபுவை நோக்கினாள். நமது பல்லவ மல்லர் அதற்கான வசதிகளை செய்து கொடுப்பார், சிம்மபாபு கூறியதும் சுரஞ்சனா தனது வெண்முத்து பற்கள் புலப்பட நந்திவர்மனை நோக்கி சிரித்தாள். பல்லவ மல்லரே, உங்களுக்காகத்தான் குளிர்ச்சியான காம்போஜத்தை விட்டு இங்கே காஞ்சிக்கு வந்திருக்கிறோம். எங்களை வசதியாக வைத்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு. சற்று மிரட்டலாகவே ஒலித்தது அவளது குரல். பால்யத்தில் தன்னுடன் விளையாடியவன் என்கிற உரிமை அதற்கு காரணமாக இருக்கலாம். கவலைப்படாதே சுரஞ்சனா, இங்கே காஞ்சியில் உங்களுக்கு எவ்வித குறைபாடும் நேராது. வசதிகள் மட்டுமல்ல, பல்லவ அரசியலில் உங்களுக்கெல்லாம் தகுதியான இடமும் தரப்படும் என்று நந்திவர்மன் கூறியதும் ஷயமந்தக சிம்மபாபு திருப்தியுடன் தலையசைத்தார். இதை எதிர்பார்த்துத்தானே இவர்கள் காம்போஜத்திலிருந்து காஞ்சிக்கு பயணித்திருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் ஆலயத்தை சுற்றி வர அரண்மனையில் ரேவாதேவி குழப்பத்துடன் தனது அந்தபுரத்தில் இங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்தாள். அரண்மனை அதிகாரி குணசீல ஆமாத்தியாரை அழைத்தாள். மன்னர் எங்கே? எரிச்சியுடன் கேட்டாள் ரேவா. நேற்று இரவு வெகுநேரம் விருந்தினர் மாளிகையிலேயே காம்போஜ குழுவினருடன் உரையாடி கொண்டிருந்தார். அங்கேயே தங்கிவிட்டார். இன்று காலையிலேயே அத்திமலைக்கு சென்று விட்டார். குணசீலர் தலையை குனிந்தபடி கூறினார். நேற்று விருந்து முடிந்து அவர்களுடன் விருந்தினர் மாளிகைக்கு சென்றவன் எப்போது திரும்பி வந்தானோ என்று இவள் யோசித்துக் கொண்டிருக்க, அவன் இரவையே விருந்தினர் மாளிகையில் தான் கழித்திருக்கிறான் என்பது குணசீலர் சொல்லித்தான் அவளுக்கு தெரிந்தது. தனது பால்ய தோழி சுரஞ்சனாவுடன் அளவலாவிக் கொண்டிருப்பான். அளவலாவதோடு நின்றதா அல்லது குலாவலும் நிகழ்ந்ததா? உடனே ஆளவாயர் நேற்று விருந்து முடிந்து அவர்களுடன் விருந்தினர் மாளிகைக்கு சென்றவன் எப்போது திரும்பி வந்தானோ என்று இவள் யோசித்துக் கொண்டிருக்க, அவன் இரவையே விருந்தினர் மாளிகையில் தான் கழித்திருக்கிறான் என்பது குணசீலர் சொல்லித்தான் அவளுக்கு தெரிந்தது. தனது பால்ய தோழி சுரஞ்சனாவுடன் அளவலாவிக் கொண்டிருந்திருப்பான். அளவலாவலோடு நின்றதா அல்லது குலாவலும் நிகழ்ந்ததா?
உடனே ஆளவாயர், சதகர்ணி மற்றும் மதுசூதன பண்டிதர் மூவரையும் நான் சந்திக்க வேண்டும் என்று கூறி அவர்களை அரண்மனைக்கு வரவழையுங்கள். உத்தரவிட்ட ரேவா மீண்டும் தனது அந்தப்புறத்தினுள் முடங்கிக் கொண்டாள். தண்டநாயகர், ஆளவாயர், காஷ்யப, சதகர்ணி, மதுசூதன பண்டிதர், குணசீல ஆமாத்தியார், விஜய விக்ரமன், சுக்கலமல்லன் அனைவருமே ரேவாதேவியை சந்திக்க வந்திருந்தனர். நீராடி முடித்து எளிமையான அலங்காரத்துடன் அவர்கள் முன்பாக பிரசன்னமானாள் ரேவாதேவி. முகம் இறுக்கமாக இருந்தது. நாட்டு நடப்புகளை கவனித்து வருகிறீர்களா? காம்போஜத்தில் இருந்து இங்கு வந்துள்ள குழுவினருடனேயே கடந்த 2 நாட்களாக மன்னர் சுற்றி கொண்டிருப்பதை அறிவீர்களா? நிஷ்டூரத்துடன் கேட்டாள் ரேவாதேவி. கவனித்தோம் அரசியாரே, ஆளவாயர் கூறினார். கவனித்துமா மௌனத்தை கடைபிடிக்கின்றீர்? அந்த காம்போஜ குழுவை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டாமா? எதற்காக அவர்களுக்கு இத்தகைய மாபெரும் வரவேற்பு, ஆட்டம் பாட்டம், விருந்து கேளிக்கை? ரேவா கேட்டாள். பல்லவத்திற்கு மன்னனை அளித்திருக்கிறார்கள் அல்லவா, அதனால்தான் விஜய விக்ரமன் கூறினான். ஏன், குந்தலம் கூட தான் இந்த நாட்டிற்கு அரசியை அளித்துள்ளது. குந்தலர்களுக்கு இத்தகைய வரவேற்பு கொடுக்கப்படுகிறதா என்ன? மன்னரே இரவெல்லாம் காம்போஜ குழுவினருடன் தங்கி தானே அவர்களை அத்திமலைக்கு அழைத்து போக வேண்டுமா? அந்த பெண் சுரஞ்சனாவுடன் மன்னர் நெருங்கி பழகுவது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ரேவாதேவி கூற ஆளவாயர் நிமிர்ந்த அரசியாரின் கண்களுக்குள் பார்த்தார். அரசியாரே, தாங்கள் சுரஞ்சனாவினால் ஏற்பட உள்ள ஆபத்தை மட்டும் நினைத்து பார்க்கிறீர்கள். ஆனால் அவளை காட்டிலும் பெரிய ஆபத்துகள் நமது அத்திமலையை, காஞ்சியை, பல்லவத்தை மிரட்டி கொண்டிருக்கின்றன. ஆளவாயர் கூற ரேவாதேவி உறைந்து போனாள். என்ன சொல்ல வருகிறீர்? காஞ்சி ஒத்தாடை அரண்மனையில் மன்னரை சுற்றி காம்போஜர்கள் ஒரு வட்டத்தை உருவாக்கி விடுவார்களோ என்று அச்சப்படுகிறோம். அரசியல், அத்திமலை ஆலயம், காஞ்சி மற்றும் பல்லவத்தை தங்கள் கட்டுப்பாட்டினில் கொண்டு வந்து விடுவார்கள் காம்போஜர்களை என்று நாடெல்லாம் மக்கள் ஐயத்துடன் பேசிக் கொண்டிருக்கின்றனர். இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், சதகர்ணி கூறினார். எங்கனம் அதை செய்வது? ரேவா கேட்டாள். பெண்களுக்கு மட்டுமல்ல அரசியாரே, ஆண்களுக்கும் அவ்வப்போது பிறந்த வீட்டின் மீது பாசம் வரும். நமது மன்னருக்கு அத்தகைய பாசம் அவர்களை கண்டதும் பொங்குகின்றது. ஆனால் எதுவுமே அளவுடன் இருத்தல் வேண்டும். குசேலனை கண்டதும் கரனுக்கு எழுந்த பருவினால் அவன் கொடுத்த அவளை உண்டு கொண்டே இருந்தான். ஆனால் 2 பிடி அவள் உண்டவுடன் அவனை மேலே உண்ணாதபடி செய்தாள் ருக்மணி. நமது மன்னரின் பாசத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் பல்லவத்தையே காம்போஜர்களுக்கு தாரை வார்த்து விடுவார். அவரை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும், மதுசூதன பண்டிதர் கூறினார். முயன்று பார்க்கிறேன். அவரை மீண்டும் என் வசப்படுத்த ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறேன். அதை கொண்டு அவரை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறேன். ரேவாதேவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காம்போஜ குழுவினருடன் அரண்மனைக்கு திரும்பினான். அடடே, அனைவரும் இங்குதான் இருக்கின்றீரா? என்ன விஷயம்? நந்திவர்மன் வியப்புடன் ஆளவாயரை நோக்கினான். அதை நான் சொல்கிறேன் அரசே. எனது வயிற்றில் தங்கள் வாரிசு உருவாகியுள்ளது. ரேவா வெட்கத்துடன் கூற சுரஞ்சனாவுடன் நடந்து சென்று கொண்டிருந்த நந்திவர்மன் வியப்புடன் திரும்பி நோக்கினான். பரவாயில்லையே, பெரிய கவலை விட்டது. 16 பிராயங்களில் நான் தந்தையாகின்றேனே. மகிழ்ச்சியை தரும் செய்தி கூறினாய் ரேவா. மீண்டும் வாரிசை தேடி நீ காம்போஜத்திற்கு காவடி எடுக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல். நந்திவர்மன் கூற பல்லவர்களின் முகங்கள் இருண்டன. பல்லவத்தின் மன்னனாக இருந்து கொண்டு பல்லவர்களே காயப்படுத்துகின்றானே. ரேவாதேவியின் முகமும் சுருங்கி இருந்தது. தொடர்ந்து காம்போஜ குழுவினருடன் உணவறைக்கு நந்திவர்மன் சென்றுவிட ரேவாதேவி குழப்பத்துடன் ஆளவாயரை நோக்கினாள். இப்போது என்ன செய்வது? இந்த காம்போஜ குழாத்தை எப்படி விரட்டுவது? ரேவாவின் குரலில் கவலை ஒலித்தது. ஒருவரால் மட்டுமே இதனை செய்ய முடியும் அரசியாரே, சுக்கில மல்லன் கூற அவனை நோக்கி புருவத்தை உயர்த்தினாள் ரேவாதேவி. இதற்கெல்லாம் காரணமே நாம் தளபதி உதயச்சந்திரரை புறக்கணித்ததுதான். பல்லவத்தின் பெருமைகளுக்கு உருவகமாக வில்வலத்தில் தங்கியிருக்கும் அவரை உடனடியாக காஞ்சிக்கு வரவழைக்க வேண்டும். தாங்கள் அவருடைய சகோதரி. அவரது திருமணத்திற்கு கூட தாங்கள் செல்லவில்லை. உதயச்சந்திரன் மேற்பார்வையில் இருந்தபோது சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தார் மன்னர். அவரிடமிருந்து விலகியதும் தான் மன்னரின் போக்கினில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தன்னை அலட்சியம் செய்தும் அதை பெரிதுபடுத்தாமல் உதயச்சந்திரர் உக்ரோதத்தை மீட்டு ஸ்ரீ புருஷனிடம் இருந்து மன்னரை காப்பாற்றியுள்ளார். தாங்கள் அழைத்தால் நிச்சயம் காஞ்சிக்கு வருவார். ரேவாதேவி யோசித்தாள். சுக்கில மல்லன் கூறியது நியாயமான வார்த்தைகளாக பட்டது. உதயனின் கண்டிப்பு, செயல்திறன், வீரம், உறுதி, தேசபக்தி இவற்றை புறக்கணித்ததின் விளைவு பல்லவம் நிறையவே அனுபவித்துவிட்டது. நந்திவர்மன் என்கிற மதையானைக்கு அங்குசம் தேவை. இன்னும் 16 பிராயங்களை கடந்திருக்காத அவன் எடுப்பார் கைப்பிள்ளையாக திகழக்கூடாது. காம்போஜர்கள் அவனை வசப்படுத்துவதற்குள் அவனை மீட்க வேண்டும். உதய சந்திரனால் தான் காம்போஜர்களை அடக்கி நந்திவர்மனை மீட்க முடியும். அனைவரும் புறப்படுங்கள். நாம் வில்வலம் சென்று எனது அண்ணனை சந்திப்போம், ரேவாதேவி கூறினாள். தொடரும்.